2 சாமுவேல் அதிகாரம் 2. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்துக்கு போனான். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனில் சிற்றூர்களிலே குடியேறினார்கள். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்தபோது, தாவீது கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவராகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்லச் சொன்னான். சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயீமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் ஆசரியர் மேலும் யெஸ்ரயேலின் மேலும் எப்பிராயீமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிறபோது 40 வயதாயிருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாயிருந்த நாட்களின் இலக்கம் 7 வருஷமும் 6 மாதமுமாம். நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மகனாயீமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான். அப்பொழுது செருயாவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பட்டு, குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள். அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமீன் மனுஷரில் 12 பேரும் தாவீதுடைய சேவகரிலே 12 பேரும் எழுந்து ஒரு பக்கமாய்ப் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விலாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமுக்க விழுந்தார்கள். அதனாலே கிபியோனிலிருக்கிற அந்த ஸ்தலம் எல்ஹாத் அசூரியம் எண்ணப்பட்டது. அன்றைய தினம் மிகவும் கடுமையான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முடிய அடிக்கப்பட்டார்கள். அங்கே செருயாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியிலிருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாயிருந்தான். அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலதுபுறத்திலாகிலும் இடதுபுறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்திக் கொண்டு போனான். அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்து கொள் என்றான். ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோடே ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டிலின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கேதானே விழுந்து செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள். யோவாபும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள்.
கிபியோன் வனாந்தர வெளிக்கு அருகான கீயாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது அப்னேரை பின் சென்ற பென்யமீன் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள். அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ? தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றான். அதற்கு யோவாப், இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். யோவாப் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள். அன்று முழுவதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தரவெளி வழியாய்ப்போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயீமுக்கு போனார்கள். யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடிவர செய்தான். தாவீதின் சேவகரில் 19 பேரும் ஆசகேலும் குறைந்திருந்தார்கள். தாவீதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் 360 பேரை மடங்கடித்தார்கள். அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லெகேமிலுள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். யோவாபும் அவன் மனுஷரும் முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள்.